தம்பி டீ இன்னும் வரல. என்னம்மா நேற்று சங்கிய திட்டி அனுப்பிட்டோம், கோபமா இருக்காரா? கோவமா தான் இருக்காரு நண்பா. நண்பா நீ எதையாவது பேசுப்பா. நீ பேசுறது வந்து நான் வீட்டுல போய் ரெண்டு பிபி மாத்திரை போட வேண்டியது இருக்கு எனக்கு. நீ எதையாவது பேசு. நான் படுக்க அமைதியா வானா டீ குடிக்கிறேன்னா நான் பட்டுக்கு போறேம்மா. சரி சரி விடு, இன்னைக்கு செய்தியை படிப்போம். நீ நல்ல செய்தியா இருக்குதே. மகாராஷ்டிராவில் காவலர்களுக்கு என புது பொலேரோ கார்கள் வாங்கிய அரசு. பரவாயில்ல, காவல்துறை நல்லா வேகமா போய் திருடனை பிடிக்கணும், அப்புறம் பந்தோபஸ்து கொடுக்கணும், முக்கியமான விஐபிக்கு எஸ்கார்ட் போகணும், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரோந்து எல்லாம் போகணும்ல, அதுக்கெல்லாம் அந்த கார் ஒண்ணு விலை வாங்கணும். கரெக்ட் தான். இப்பயாவது அறிவு வந்தது. ஜியோட பெருமை இப்பயாவது புரிஞ்சுது. அது வாங்கின யாரு? ஜியோட ஃப்ரெண்டு, அவர்தான் வாங்கியிருக்காரு. அப்புறம் சிஎம், அந்த மகாராஷ்டிர சிஎம் ஜி ஃப்ரெண்டா? ஜியோ அதெல்லாம் இருக்குது. இப்பயாவது புரிஞ்சுதா ஜியோட அருமை? அப்பப்ப அறிவா பேசுறீங்க, திடீர்னு இந்த இவரு கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசுறீங்க சங்கீதனமா. என்னமா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஊழல் இருக்கு தெரியுமா? என்னமா? இருங்க எடுக்கிறேன், டேட்டாவை எடுத்தாதான் உங்களுக்கு எல்லாம் புரிய வைக்க முடியும். மொத்தம் 1200 போலீஸ் வண்டி வாங்கியிருக்காங்களாம். அதுக்கு எம்புட்டு செலவுன்னு கேக்குறீங்க? 1500 கோடியா. எதுக்கு? இப்ப இந்த ஸ்கார்பியோவும் அப்புறம் இன்னொன்னு ஏதோ பொலீரோன்னு சொல்றாங்கல்ல, இந்த 2 வண்டி தான் வாங்கியிருக்காங்க. நமக்கு ஸ்கார்பியோ டாப் மாடலே எவ்வளவு வரும்? 30 லட்சம் வருமா? ஆமாமா, நான் கூட பார்த்தேன். ஆமா, இவங்க என்ன பேஸ் வேரியன்ட் தான் வாங்கியிருக்காங்க, அது ஒரு 20 லட்சம் வருமா? ஆனா இவங்க காட்டுற கணக்குப்படி பார்த்தா ஒரு வண்டிக்கு 1.25 கோடி கிட்ட செலவு வருதுன்னு. என்னங்கடா இது? ரஃபேல விட பெரிய ஊழலா இருக்கு. வர முடியும் சொல்லுங்க. தாமா, டீ கடை வச்சிருக்க அறிவு இவ்வளவுதான் இருக்கும் உனக்கு. அதனாலதான் நீ அப்படி தப்பா பேசுற. இங்க பாரியா, அப்படி கிடையாது. 1500 கோடி தான் ஆகல, 972 கோடி தான் ஆயிருக்கு. அதுவும் வண்டியை லீஸுக்கு தான் எடுத்திருக்காங்க. அது போய் சொல்ல மாட்டான், பேசுவான் சில டைம். ஆனா போய் சொல்ல மாட்டான். சிஎம்ஏ சொல்லிருக்காரு. ஆமா ஆமா, நீ பேசுமா. லீஸுக்கு எடுத்திருக்காங்க. இதுக்கு ராகுல் ஏதாவது சொல்லிருப்பாருல, அதையும் பேசுமா. 972 கோடின்னு சொன்னாருன்னு இவர் சொல்றாருல, அதை வச்சு பார்த்தோம்னா இங்க பாருங்க, மொத்தம் 719 கோடி வந்து அங்க இருக்கிற 5000 ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்கறது, அதுல போயிடுச்சா. மீதி 78 கோடி வந்து அந்த 500 பிளஸ் வந்து இது வண்டி எல்லாம் பாத்துக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கூலியா கொடுக்குறாங்க. அந்த கூலி எல்லாம் போச்சுன்னா மீதி 174 கோடி கிட்ட வருதா. அத வந்து ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் மொத்தம் 700 சொச்சம் கோடி முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த இது ரெண்டுக்கு தான் நாங்க வாங்கியிருக்கோம், நாங்க வந்து இது லீஸுக்கு கொடுக்குறோன்றதெல்லாம் எங்க போச்சு? அப்படியே பார்த்தா ஒரு வண்டியை வாங்குற செலவை விட லீஸுக்கு இவங்க பண்ற செலவு பாருங்க. 32,000 பொலேரோவுக்கு மாசம் மாசம் கொடுக்குறாங்க, 36,000 ஸ்கார்பியோக்கு மாசம் மாசம் கொடுக்குறாங்க. அப்ப அதுல வந்து 1,92,00,000, இதுல 2,16,00,000. இதெல்லாம் கணக்குல வரவே இல்லையே. ஒரு ஊழலை பண்ணிட்டு அதை சொல்றதையும் ஒழுங்கா சொல்றாங்களா? இப்ப இது கணக்கு காட்டல, மேல இருக்கிறது மனு கணக்கு காட்டினா இப்ப இந்த கணக்கு எங்க? உங்க கூட்டத்துக்கே ஊழல் பண்ணிட்டு மாட்டிப்பீங்க. இந்த சவப்பட்டி ஊழல், ஜீப் ஊழல் எல்லாம் அப்படிதான் மாட்டிக்கிறீங்க பாரு. இப்ப ஒழுங்கா பண்ணுங்க ஊழலை. மாட்டிக்கலாம் சும்மா, அது கணக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க, அது கணக்கு சொல்லுவாங்க சீக்கிரமா. அது சொல்லும் போது இருக்கட்டும் உனக்கு. பாப்போம் பாப்போம். அடுத்த செய்தியை படிப்போமாமா. இங்க பாரு, எனக்கு கடுப்பேத்தாத மாதிரி செய்தி படி. சரி சரி, மனசுக்கு குளிர்ற மாதிரி படி. சரி சரி. அதாவது இனி வரும் காலங்களில் கார் பைக் ஷோரூம்களில் நம்மளுடைய ஜியின் புகைப்படத்தை வைக்க வேண்டும். சூப்பர் மாப்பிள்ள. என்ன யான்னு கேக்குறேன், ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா யாரு கொண்டு வந்தா, எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரிய வேணாமா? இப்ப நாலு பேரன் வரான், அவன்கிட்ட தம்பி இந்த திட்டத்தை யாருப்பா கொண்டு வந்தா மண்டையை குறிஞ்சு நிக்க மாட்டான். போட்டோ வச்சுட்டா பாத்துட்டா நம்ம ஜி தாத்தா இவர் கொண்டு வந்தாருப்பா அப்படின்னு பேசுவான்ல. இப்ப எல்லா திட்டத்துக்கும் போட்டோ வைக்கணும். ஆமா, கொண்டு வந்தா நல்ல திட்டம் கொண்டு வந்தா போட்டோ வைக்கணும் மாப்பிள்ள. சத்தியமா? சத்தியமா வச்சு மாற மாட்டிய? நான் நாக்கு பரலாது எனக்குலாம் சொல்லிட்டேன், பேச்சு மாற மாட்டேன் நானு. சரி, ஸ்வச் பாரத்துக்கு கக்கூசுக்குலாம் வருதுல்ல, அந்த கக்கூசுல யார் போட்டோ வைக்கிறது? என்னடா இல்லையா, எல்லாமே திட்டம் தானே. என்ன திட்டம்? புனிதமான திட்டம். யா ஸ்வச் பாரத் என்ன கேவலப்படுத்துறியா திட்டத்தை? திட்டத்தை கேவலப்படுத்தல, அதுக்குன்னா கொண்டு போய் ஜி போட்டோ வைப்பியாங்க. சரி, அதை விட நான் அப்படி சொல்லல. ஆண்கள் கக்கூசுக்கு வச்சிருவா, பெண்களுக்கு என்னமா இது? என்னமா போட்டோ எல்லாம் எதுக்குமா வைக்கணுமா? என்னமா? அண்ணா அது ஒண்ணும் இல்லண்ணே, அந்த ஜிஎஸ்டி எல்லாம் கட் பண்ணிருக்காங்களாம். ஜிஎஸ்டி கட் பண்ணதுனால நீங்க வந்து இப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அமைச்சகம் வெளியிட்டு இருக்காங்க. ஆமா, வைக்கணுமா இல்லையா? அப்புறம் என்னமோ அம்மா, எனக்கு இன்னொரு யோசனை வருது. அதாவது இப்ப சில துறைகள்லாம் நாசமா போய் நஷ்டத்துல போகுது இல்ல, அதுக்கெல்லாம் யாரு காரணமா இருக்கும்னா அந்த நேரத்துல இருந்த அமைச்சர்கள் கூட வச்சுக்கேன். இந்த துறை நாசமா போனதுக்கு, நட்டத்துக்கு போனதுக்கு, இங்க பெரிய ஊழல் நடந்ததுக்கு இந்த அமைச்சர் தான் காரணம், அவரோட போட்டோவை வச்சு விட்டுருணும்.
அப்பதான் அடுத்து வரவங்களுக்கு ஒரு பயம் பீதி இருக்கும். ஐயோ நம்ம போட்டோ இதுக்கு வந்துருமே, அசிங்கமாயிருமேன்னு. என்ன சொல்ற? நிறைய பேர் இவங்க பட்டியல வருவாங்க. சொல்றியா முன்னுதாரணமா? நீ பேசுறது சரியில்லை எனக்கு. பாரு இப்ப வெட்டு குத்தாக போது பண்ணி பண்ற வேலைப்பா. சரி, அடுத்ததா வந்து என்னது, சந்திரபாபு நாயுடு பெரிய டிமாண்டை ஜியிடம் வைத்திருக்கிறார். ஆமாமா, அவர் என்ன கேட்டாலும் செய்வாரு, நிதிய வாரி வழங்குவாரு, என்ன வேணாலும் கொடுப்பாரு. ஏன்னா இவரு இவ்வளவுதானே ஆட்சியே நடந்துகிட்டு இருக்கு. என்ன யாரு எங்க ஜி என்ன சும்மாவா? ஆமா, ஒண்ணு இல்ல நினைக்கிறேன். ஆமா, அது வந்து நட்பு ரீதியா பண்றது. அது சும்மா ஆமா நோமானு என்ன ஆமா நோமா சும்மா இவரு இருக்காரு நாயுடு, இவரு கொஞ்சமாவது மனசாட்சி வேணும். நம்ம இந்த பக்கம் போயிட்டோம்னா இங்க ஆட்சி சாஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவுதான் ஒரு மனுஷன் டிமாண்ட் வைக்க முடியும்? ஜியோ பாவம் இல்லையா? இங்க பாருங்க எத்தனை கோடியை கேக்குறாருன்னு. அமராவதி ப்ராஜெக்டுக்கு ஒரு 50,000 கோடி வேணுங்கிறாரு. போலாவரம் இரிகேஷன் ப்ராஜெக்டுக்கு 35,000 கோடி வேணுங்கிறாரு. அப்புறம் இந்த ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு இருக்குல்ல, இந்த கேபிட்டல் எல்லாம் வந்து நல்லா கொண்டு வர்றது, புது புது திட்டங்கள் கொண்டு வந்து அதுக்கு 5,000 கோடி வேணுங்கிறாரு. அப்புறம் வந்து பேக்வர்ட் ரீஜன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுக்கு ஒரு 7,000 கோடி வேணுங்கிறாரு. விசாகப்பட்டினத்துல ஸ்டீல் பிளான்ட் இருக்குல்ல, அதை புதுப்பிக்கிறதுக்கு 11,440 கோடி வேணுங்கிறாரு. அப்புறம் வந்து துகராஜப்பட்டினம்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் ப்ராஜெக்ட் நடக்குது போல, அதுக்கு 8,000 கோடி வேணுங்கிறாரு. இது பரவாயில்ல, ட்ரம்ப் டாரிஃப் போட்டார்ல, அதுக்கு வந்து இவங்களோட ஃபார்மர்லாம் வந்து லாஸ் ஆகுறாங்க, அதனால அந்த லாஸ் எல்லாம் நீங்க கொடுத்துருங்க, 25,000 கோடி செலவாகுது, அதெல்லாம் நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு டிமாண்ட் பண்றாரு. இன்னொன்னு, இப்ப இவங்கெல்லாம் மாத்தி ஆட்சி பண்ணாங்களே, ஜெகன்மோகன் ரெட்டி அப்புறம் இவர் நாயுடு, இவங்கெல்லாம் முடிச்சுட்டு போனப்போ என்ன இருந்ததுன்னா 8 லட்சம் கோடி கடன் இருந்தது. இப்போ எக்ஸ்ட்ரா 2.25 கோடி கடன் வாங்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் அடைச்சிருங்க, கேன்சல் பண்ணுங்கன்றதா? கேன்சல் பண்ண சொல்லல, இவ்வளவு கடனை வாங்கி வச்சிருக்காரு. இந்த கடன் மட்டும் இல்லாம இந்த கோடியவும் கேக்குறாரு. இதெல்லாம் ஜி கொடுத்துட்டா அப்புறம் என்ன பண்றது? ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு ஃபண்ட் வரல. உனக்கு புரியுதா? இருறா சொல்றா. இப்ப நீ டீ குடிக்க வர, என்கிட்ட கையில காசு இல்ல, மாப்பிள்ள டீக்கு காசு கொடுறான்னு கொடுக்க மாட்டியா? அந்த மாதிரி ஜிட்ட சும்மா கேட்டிருக்காரு அவரு. ஏய், அவங்க கட்சி ஆட்சி பண்ற குஜராத் உப்பி கூட இவ்வளவு கொடுக்க மாட்டாங்களே. ஏன்னா இல்லையே, என்ன தனி நாடாவே ஆக்கிருங்க, என்ன பிரதமர் ஆக்கிருங்க தனி நாட்டுக்குன்ற மாதிரி எல்லாம் கேட்டுருவார் போல இருக்க. என்ன தமிழ்நாடுன்னா ஊருகா தொக்கா? இத கொடுத்தாலும் ஜிக்கு பிரச்சனை, மத்த மாநிலம் எல்லாம் சும்மாவா இருக்கும் கேட்கும். அதுதானே, கொடுக்கலனாலும் இவர் பிச்சுக்கிட்டு அந்த பக்கம் இந்தியா கூட்டணிக்கு போயிட்டாருன்னா முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணுவாரு ஜி? அது என்ன, ஜிக்கு வந்து இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்குறாங்கம்மா, அதனாலதான் அவரால் எதுவும் தெளிவா யோசிக்க முடியல. அவருக்கு மேல ஜனக்கான தலைக்கு மேல கத்தி நின்றுட்டு என்ன பண்ணுவாரு பாவம். அடுத்த செய்தி பாருமா, இந்த வெள்ளம் வந்திருக்குல்ல, இந்த நடிகை கங்கனா, வெள்ளம் அவங்க தொகுதிதான். வெள்ளம் பாதிக்க போன இடத்துல அவங்க அழுதிருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்களாமா. அந்த ஹோட்டல்ல நேற்று வெறும் 50 ரூபாய் நம்ம தான் சேல்ஸ் ஆயிருக்கான். ஆனா சம்பளம் மட்டும் 15 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. பாவமா இல்லையா? எல்லாரும் கஷ்டப்படுறாங்கம்மா. என்ன பண்ணுவாங்க? ஆறுதல் சொல்ல போன இடத்துல ஆறுதல் கேக்குறாங்க. இப்ப என்ன அவங்களுக்கு ஆறுதல் வேணுமா? ஆமா, நாடாளுமன்றமே இடிஞ்சு விழுந்தாலும் அவங்களுக்கு எம்பி சம்பளம் வந்துடும். புரியுதா? மாசம் 1 லட்சம் கிட்ட வருது. அவங்களும் இவங்களும் ஒண்ணா எம்பி சம்பளம் வந்துடும். ஹோட்டல் லாஸ்ல போகுதுல்ல, அது யாரு ஈடு கட்டுறது? வியாபாரம் 50 ரூபா ஆகலைன்னா பாதிக்கப்பட்ட எல்லாரும் வாங்க என் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடுங்க, வந்து ஃப்ரீயா எடுத்துட்டு போங்க, புனித சேவை செய்ய வேண்டியதுதானே. சும்மா அந்த அக்கா இஸ்லாமிய விருப்பெல்லாம் கக்குவாங்க, சும்மா சாதாரண இல்ல. இந்த விவசாய போராட்டம் நடந்துச்சு அப்பெல்லாம் விச மாதிரி கக்குனாங்க. ஆமா ஆமா, அதையாமா ஞாபகப்படுத்துற விட. சரி, நம்ம அடுத்த செய்தியை பாப்போமா? இந்த போட்டாரு பாரு, ஏற்கனவே அணுகுண்டா, இப்ப ஹைட்ரோஜன் பாம்பு போடுறேன்னாரா. எவ்வளவு பெரிய ஸ்கேம், அசால்ட்டா தூக்கிட்டு வந்து பப்ளிக்கே போட்டாரு பாரு. ஒண்ணு நீக்குவாங்க, இல்ல சேர்ப்பாங்க. உருப்படியா நீங்க படிச்சிட்டிய செய்திய? படிச்சிட்டேன். அடிச்சு போட்டு தெரிக்க விட. நான் படிக்காம எப்படி? போட்டு விடாத. என்னன்னு சொல்லு. அதாவது கர்நாடகாவுல ஒரு தொகுதியில 6018 பேரை நீக்கிருக்காங்க ஃபார்ம் 7 யூஸ் பண்ணி. அதுக்கு ஃபார்ம் 6னா இதுக்கு ஃபார்ம் 7. அதுல லீகலா பார்த்தோம்னா 24 பேர் தான் எங்களுக்கு நிஜமாவே நாங்க இந்த இடத்த விட்டு வேற ஏரியாவுக்கு போறோம், எங்களுக்கு இங்க ஓட்டு உரிமை வேணாம், இல்ல எங்க வீட்டுல இவங்க இந்த மாதிரி தவறிட்டாங்க அப்படி இப்படின்னு லீகலா வந்து நீக்க சொன்னது வெறும் 24 பேர் தான். மீதி 5994 பேரு எப்படி நீக்கப்பட்டாங்கன்னே தெரியல. எல்லா ஓட்டையும் நீக்கி வச்சிருக்காங்க. என்ன இது? கண்ட்ரோல் ஆல் டெலிட்டா? அது வந்து வேறயா? அது சும்மா எதாவது பேசாதீங்க. அது
இது வேற அவரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இருக்காரு, அவர் வந்து சும்மா ஒண்ணும் சொல்லல, ஆதாரத்தோட எல்லாத்தையும் புட்டு வச்சிருக்காரு. அதுவும் ஒரு அந்த வயசான ஒரு லேடி அவங்க வந்து என் நம்பர்ல இருந்தா போன் நம்பரை கொடுத்து இதை டெலீட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அது என் நம்பர் இல்லங்க, நான் அப்படி கொடுக்கவே இல்ல, என் ஓடிபி எல்லாம் போட்டிருக்காங்க, ஆனா நான் ஓடிபி யாருக்கும் தரல, இது எப்படி நடந்ததுன்னு தெரியலன்னு வீடியோ கால்ல வந்து சொல்லிட்டாங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ். டெக்னிக்கல் ஊழல். அதே பேர் போயிருச்சு, நம்ம கற்பனைக்கே எட்ட முடியலங்க, இப்படிதான் பண்ணுவாங்க ஜனநாயக நாட்டுலன்ற மாதிரி இருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த இதுல ஏதாவது ஒரு அரசு அலுவலகம் விடிய காலையில அதுவும் துரிதமா செயல்பட்டு நீங்க பாத்துருக்கீங்களா? 10 மணிக்கு ஓபன் பண்ணும், 11 மணிக்கு வர அதிகாரிகளை தான் நான் பெரும்பாலும் பாத்திருக்கேன். ஆனா ஒருத்தர் நம்பர்ல இருந்து அதிகாலை 4 மணிக்கு கிட்டத்தட்ட எத்தனை 36 வினாடிக்குள்ள 2 அப்ளிகேஷன் போயிருக்கு. இந்த மாதிரி இவங்களை நீக்கணும் இவங்களை நீக்கணும்னு. அவர்கிட்ட விசாரிச்சா எங்க 4 மணிக்கு நான் எங்க இவங்களெல்லாம் நீக்க சொல்லி நான் எங்க ஃபார்ம் தர போறேன்னு அவர் சொல்றாரு. ஒருவேளை இப்படி இருக்குமோ, நம்ம ஜீதா அடுத்த நாள்ல இருந்து 1 மணி நேரம் கடன் வாங்கி வேலை செய்யறாரு, அந்த அதிகாரி பதிலா இவர் போய் 1 மணி நேரம் கடன் வாங்கி இங்க போய் வேலை செஞ்சிருப்பாரோ? நக்கல் பண்றியா இப்படி வந்து வன்மத்துல அலையறீங்க? ஜிமேல ஏன் பெரும் போய் தான் சொல்றீங்க? உங்களுக்கு என்ன வேண்டுதலா? எப்படிமா நீனு சும்மா ஏதாவது டேட்டா ஏதாவது எடுத்துட்டு வந்து தப்பு தப்பா பேசுறது? நான் நீ பாரு, நான் வரேன். 4 பிபியா போடு போ. போயா ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.